மேலும் லக்ஷ்மி தேவி 8 முக்கிய வடிவங்களில் வணங்கப்படுகிறார். அவை செல்வத்தின் வெவ்வேறு ஆதாரங்களையும் குறிக்கின்றது. அஷ்டலக்ஷ்மியுடைய வடிவங்கள்: ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி மற்றும் வித்யாலக்ஷ்மி ஆகும். இப்பொழுது அஷ்டலக்ஷ்மிகளுடைய தனித்தன்மையை பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் வாழ்க்கையில் தேவையான எல்லா விதமான வளங்களையும் வழங்கக்கூடிய திருமகளை 8 வித செல்வங்களுக்கு அதிபதியாக 8 தெய்வீக வடிவங்களில் வழிபடக்கூடிய அமைப்பு அஷ்டலக்ஷ்மி என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பெற வேண்டிய வளங்களாக உடல் நலம், குழந்தைகள், வேலைவாய்ப்பு, பணம், செழிப்பு, தைரியம், பொறுமை மற்றும் அறிவு ஆகியவை குறிப்பிடப்படுகின்றது. இந்த வளங்களுக்கு அதிபதிகளாக ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி மற்றும் வித்யாலக்ஷ்மி ஆகிய திருமகளின் 8 வடிவங்கள் அஷ்டலக்ஷ்மி என்று போற்றப்படுகின்றது. முதல் வடிவம் ஆதிலக்ஷ்மி. தோற்றம்: ஆதிலக்ஷ்மி பொன்னாலான கைகளை உடையவராக காட்சி தருகிறார். இவர் பொலிவு, அழகு, கருணை பொழியும் அருட்கண்கள் உடையவராக அபயகரமோடு காட்சி தருகிறார். பூமாலை அணிந்து தாமரை மலரில் வசிப்பவர். குறைவில்லாத அணிகலன்கள் பல வகைகளை அணிந்தவர். சகல விதமான கலை இலக்கியங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்குபவர். பேரொளி பிழம்பை உடையவர். தங்கம் போன்று ஜொலிக்கும் சிவந்த பட்டு அணிந்து தனது இருபுறத்தை சுற்றிலும் அழகு வெள்ளம் சூழ்ந்து பெருட்காட்சி அளிப்பவர். சக்தியின் திருநாமத்தை உடையவராக, அழகுக்கெல்லாம் அழகு செய்பவராக மூல முதலுமான ஆதிலக்ஷ்மி காட்சி தருகிறார்கள். இவரை மகாலட்சுமி என்றும் அழைக்கலாம். ஆதி என்பதற்கு மூலாதாரம் மற்றும் நிலைத்திருப்பவர் என்று பொருள். இவர் பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய அன்னை. வழிபடுவதால் சிறப்புகள்: ஆதிலக்ஷ்மி அன்னையை வழிபடுவதால் நோயில்லாத வாழ்வும், தடை தாமதம் இல்லாத காரிய வெற்றியும், நினைத்ததை விட சிறப்பான பலன்களும், என்றும் வளங்களை நிலைத்திருக்கும் தன்மையையும் வழங்குபவர்.